அப்புறம் இங்க ஆண்டவர் என்னத்தை திறந்தார்? சிறைச்சாலை கதவை திறந்தார். உங்க வாழ்க்கையில சிறைச்சாலை இருக்குதா? நீங்க சிறைப்பட்டு கிடக்குறீங்களா? உங்க சிறை உங்களையே அந்தகாரப்படுத்துதா? இன்னைக்கு நான் சொல்றேன், உங்க சிறையை கர்த்தர் திறப்பார், உங்களை வெளியே கொண்டு வருவார். நீங்களா போக வேண்டிய அவசியம் இல்லை. சிறையை திறந்தவுடனே நீங்க போக வேண்டிய அவசியம் இல்லை. உங்களை கொண்டு போக வேண்டிய, உங்களை ரதத்துல ஏத்துற அளவுக்கு அல்லது உங்களை கணம் பண்ற அளவுக்கு, உங்க பேச்சை கேட்கிற அளவுக்கு ஆண்டவன்மாரே ரட்சிக்கப்படுவதற்கு நாங்க என்ன செய்யணும்னு உங்ககிட்ட கெஞ்சிற அளவுக்கு ஆண்டவர் உங்களை அந்த இடத்துல உருவாக்குவார், தூக்கி வைப்பார். ஆமேன், அல்லேலூயா. அடுத்தது ஆறாவது தான் சொல்லிட்டேன்னா, 7 இப்ப சொல்லணும். ஓகே, அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். மத்தேயு சுவிசேஷம் 9ஆம் அதிகாரம், மத்தேயு 9ஆம் அதிகாரம் 33ஆம் வசனம் படிங்க. 9:33. பிசாசு துரத்தப்பட்ட பின்பு ஊமையன் பேசினான், ஜனங்கள் ஆச்சரியப்பட்டு, இப்ப இஸ்ரவேலில் இப்படி ஒரு காலம் காணப்படவில்லை என்றார். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் வாயை திறக்கிறவர். யாருடைய வாய? ஊமையனுடைய வாயை திறந்தார். அவன் எதனால ஊமையா இருந்தான்? பேச முடியாம இருந்தான். அல்லேலூயா. பிசாசு அவன் வாயை கட்டி வச்சிருந்தான். பிசாசு அவன் வாயை கட்டி வச்சான், அவன் மூளையை கட்டி வச்சான், அவன் சிந்தையை கட்டி வச்சான். அதனால என்ன செய்யல? வாய் திறந்து வார்த்தை வரல, வாய் திறந்து கர்த்தருடைய துதி வரல, வாய் திறந்து ஆண்டவரை பற்றிய வார்த்தைகள் வரல, சாட்சி வரல, வசனம் வரல. அவன் வாய் மூடி கட்டப்பட்டிருந்தான். ஆண்டவர் வந்தார், பிசாசை துரத்தினார், அவன் வாய் திறக்கப்பட்டு பேசினான். அல்லேலூயா. உங்க வாயில வசனத்தை சொல்ல முடியாம, உங்க வாயில வசனத்தை படிக்க முடியாம, அறிக்கை பண்ண முடியாம, உங்க வாயில தேவனை துதிக்க முடியாம, பாட முடியாம சாத்தான் உங்க வாயை கட்டி வச்சிருக்கானா? இந்த பவுனுக்கு வாயை கட்டி வச்சிருக்கான். ஜாமன சிரிப்பு. சிலர் ஆண்டவரை துதிக்கவே முடியல. என்னடி பாஸ்ட் ஒரே தோத்துறோம் தோத்துறோம் தோத்துறோன்னு 10 மணி வரைக்கும் முடிச்சிருவாருன்னு பார்த்தா 10ல தொடங்கி 11க்கு போறாரு. என்னால ஒண்ணுமே பண்ண முடியல, தூக்கமா வருது, எந்திரிச்சு போயிடலாமான்னு இருக்கு, என்னால ஒன்னும் பண்ண முடியல, வீட்டுல கூட தோத்திரம் பண்ணிடுறேன், உன்னோட சேர்ந்து ஒரு 10 தோத்திரம் பண்றேன், ஆனா பாஸ்டரோட சேர்ந்து தோத்திரம் பண்ண முடியலையா? சாத்தா என்ன பண்ணி வச்சிருக்கு? வாய கட்டி வச்சிருக்கு. செவிட்டு ஊமையனை ஆண்டவர் திறந்து விட்டார். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ கர்த்தர் உன்னுடைய வாயை திறந்து விடும் போது நீ ஆண்டவர் என்ன செய்வாய்? திறப்பாய். அல்லேலூயா. உன்னுடைய ஊமைத்தனம் மாறும். எதுக்கெடுத்தாலும் பேச முடியாம இருக்கல்ல, பதில் சொல்ல முடியாம இருக்கல்ல, பதில் பேச முடியாம தவிக்கிறல்ல, ஆண்டவர் உன்னுடைய வாயை திறக்கிறார். உன்னுடைய வாயின் கட்டுக்களை அறுத்து ஆண்டவர் எத்தனையோ ஊமையர்களை பேச வச்சிருக்காரு. அல்லேலூயா. உன்னுடைய வாழ்க்கையில வாய் திறக்க முடியாம ஊமையா இருக்குல்ல, கர்த்தர் உன்னுடைய வாயை திறப்பார். உன்னுடைய வாயை திறந்தா நீ தேவனை பாடி துள்ளி குதித்து துதிப்பாய். ஆமேன், அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். அடுத்தது ஒரு வசனத்தை நாம படிக்கலாம். லூக்கா சுவிசேஷம் 24ஆம் அதிகாரம் 45ஆம் வசனம். லூக்கா 24:45. அப்பொழுது வேத வாக்கியங்களை அறிந்து கொள்ளும்படி அவர்களுடைய மனதை அவர் திறந்து
நோக்கி அப்படின்னு எழுதியிருக்கு. அல்லேலூயா. வேத வாக்கியங்களை நீ அறிந்து கொள்ள வேண்டும் என்றால், வேத வாக்கியங்களை நீ உணர்ந்து கொள்ள வேண்டும் என்றால், வேத வாக்கியத்தை நீ புரிந்து கொள்ள வேண்டும் என்றால், கர்த்தர் எதை திறக்கணும்? உன் மனதை திறக்க வேண்டும். உன் மனம் கட்டப்பட்டிருக்கு சாத்தானால. உன் மனம் உலகத்தின் ஆசையினால, இச்சைகளினால கட்டப்பட்டிருக்கு. உன் மனம் உலக கவலைகளினால கட்டப்பட்டிருக்கு. உன் மனம் இந்த உலகத்தில் இருக்கிற ஜாதி ஜனத்தோடு சொந்த பந்தத்தோடும் கட்டப்பட்டு கிடக்கு. உலகத்தினுடைய பழக்க வழக்கங்கள் பாரம்பரியங்களோடு உன் மனசு கட்டப்பட்டு கிடக்குது. உன் மனம் திறக்கப்படாத வரைக்கும் நீ கர்த்தருடைய வேத வாக்கியங்களை நீ அறிந்து கொள்ள முடியாது. அல்லேலூயா, அல்லேலூயா. உன் மனது எத்தனை நாளைக்கு கட்டப்பட்டு கிடக்கும்படி உன்னை நீ அர்ப்பணித்த அதிலேயே நீ உழன்று கொண்டிருப்பாய். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நீ எப்ப விடுதலையாக போற? உன்னுடைய மனக்கண்களை ஆண்டவர் திறந்து விட வேண்டாமா? உன் மனக்கண் திறக்கப்பட்டு ஆண்டவரை நீ அறிய வேண்டாமா? புரிந்து கொள்ள வேண்டாமா? உன் மனக்கண்கள் திறக்கப்பட்டு நீ ஆண்டவருடைய அதிசயங்களை காண வேண்டாமா? அல்லேலூயா. உடைய வேதத்தில் உள்ள அதிசயங்களை நான் பார்க்கும்படி என் கண்களை திறந்தருளும் என்று ஜெபிக்கிறான். எந்த கண்ணு? மனக்கண்ணு. ஆமென், அல்லேலூயா. கர்த்தர் மனதை திறக்கலன்னா உன் வாழ்க்கை கெட்டு போகும்பா. மனதை திறக்கலன்னா நீ வீணா போயிருவ. இது வரைக்கும் உனக்கு இது தெரியாம இருந்தா இன்னைக்கு தெரிஞ்சுக்கிட்ட. நீ கீழ்ப்படிஞ்சு உன்னை ஒப்பு கொடுத்து மனம் திரும்பி ரட்சிக்கப்பட்டு ஞான ஸ்நானம் எடுத்து கர்த்தருடைய ராஜ்யத்துக்கு ஆயத்தப்பட்டு. இல்லைன்னா உன் மனதை கடினப்படுத்தி கொண்டே போவாயானால், வேத வசனம் சொல்லுகிறது, நீ இருதயத்தை கடினப்படுத்தினால் கடைசியில கர்த்தர் சாத்தானுக்கு உன்னை ஒப்பு கொடுத்துருவார். சாத்தான் உங்க வாழ்க்கையில பூந்து விளையாட ஆரம்பிச்சிருவான். இது வரைக்கும் உன் வாழ்க்கையில சாத்தான் பூந்து விளையாடாம இருக்கிறதுக்கு காரணம், ஆண்டவர் உன்னை பாதுகாத்து உனக்காக பரிந்து பேசிக்கிட்டு இருக்காரு அவன்கிட்ட. இனிமேல் பட்டு அவரு விட்டுருவாரு உன்னை. நீ சீக்கிரமா மனக்கண் திறக்க உன்னை ஒப்பு கொடுக்கல. நடக்கிற சம்பவத்தை நீ கேட்டு என் இருதயத்தை திறந்து எனக்கு உணர்த்தும், என்னை புரிய பண்ணும், எனக்கு நல்ல ஒரு உணர்வு தாரும்னு நீ கேட்கல. இப்படியே உன் வாழ்க்கைய கடினமானதா வைத்து கொண்டிருந்தால் சீக்கிரத்துல சாத்தானுக்கு ஒண்ணு ஒப்பு கொடுத்துறேன்னு வசனம் சொல்லுது. அல்லேலூயா. அவரை தேவன் என்று அறிந்தும் அவரை தேவன் என்று தேவனை பற்றி கொண்டிருக்க மனதில்லாதவர்களை கர்த்தர் எதுக்கு ஒப்பு கொடுத்தார்? சாத்தானுக்கு ஒப்பு கொடுத்தார். இழிவான இச்சை ரோகங்களுக்கு ஒப்பு கொடுத்தார். அல்லேலூயா. இப்படி ஒப்பு கொடுத்துறாம பாத்துக்க. கர்த்தர் உன் மனக்கண்களை திறக்க ஆண்டவர் விரும்புகிறார். உன் மனக்கண்ணை திறந்தாதான் நீ தப்பிக்க முடியும். அல்லேலூயா. உன் மனக்கண்கள் திறக்கப்பட வேண்டும். நீ வசனத்தை அறிய வேண்டும். வசனத்தை அறிந்து அதற்கு நீ கீழ்ப்படிய வேண்டும். ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். நாம எல்லாரும் இப்ப ஜெபிக்க போறோம். நாம எல்லாரும் முழங்கால் படியிட்டு ஜெபிக்க போறோம். எல்லாரும் முழங்கால் படியிடுங்க. அல்லேலூயா. திறக்கிற கர்த்தர், திறக்கிற கர்த்தர். அல்லேலூயா. திறக்கிற கர்த்தர்.